நரைமுடி வர ஆரம்பிச்சிச்சுன்னா நிறைய பேர் வந்து மருதாணி போடுறாங்க, டை அடிக்கிறாங்க. ஸோ இப்படி பண்றவங்களுக்கு இந்த தொழுகையில ஒது செய்யறதுல ஒது கூடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம், கூடுமா கூடாதாங்கிற சந்தேகம் இருக்கு. பொதுவாக அந்த மருதாணி அடிக்கிறது இல்ல டை அடிக்கிறது மார்க்கத்தில் அனுமதி இருக்கா? அதாவது நரைமுடி பழுத்த முடிகளுக்கு வந்து மருதாணி நிறம், அதாவது மருதாணி நிறம் போடுறது, இது வந்து ஹதீஸ்ல வந்து இருக்கு. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத், முஸ்லிம்ல வருது. அபு குஹாஃபா அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹுடைய தந்தை, கிட்டத்தட்ட அவங்க வரும்போது 80 வயசு என்று சில செய்திகள் வருது. அப்ப அபு குஹாஃபா வருகின்ற பொழுது அவருடைய தலை எப்படி இருந்துன்னு சொன்னா, இந்த ஒரு புற்செடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு செடியை காட்டி அது வெள்ளையே இருக்கக்கூடிய செடியை போன்று அவருடைய தலை இருந்து. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைரு ஹாத ஷைப், அதாவது இந்த கைரு இதை வந்து இதை மாற்றுங்க, ஜன்னிபு அஸ்ஸவாத், கருப்பை தவிர்த்து கொள்ளுங்க என்று வரக்கூடிய செய்தி முஸ்லீம்ல வருது. இப்ப இந்த ஹதீஸை பொறுத்தவரையில இது முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி. ஆனால் கைரு ஹாத ஷைப், இந்த வெண்ணிறத்தை மாற்றுங்கள் என்று சொன்னது ரசூலுடைய கருத்து. ஜன்னிபு அஸ்ஸவாத், கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள் என்ற செய்தி வந்து ஹதீஸ் முத்ரஜ், அந்த துண்டு பலவீனமானது. கருப்பை தவிர்த்து கொள்ளுங்க என்று வரக்கூடிய செய்தி பலவீனமானது. ஏன் நம்ம அப்படி சொல்றோம்டா, அந்த அந்த யாரு அபு சுபைர் அதுல வரக்கூடிய அறிவிப்பாளர், அவர்கிட்ட கேட்கப்பட்டது இதை ஜாபிர் பின் அப்துல்லா சொன்னாங்களான்னு சொன்ன பொழுது இல்லைன்னாங்க. அவங்க சொல்றது இஸ்னாதுல இப்படி இடையில ஒரு அறிஞர் இப்படி சொல்லி விட்டுவாரு. அப்ப வஜன்னிபு சவாதுங்கிறது ஹதீஸ் முத்ரஜ்னு சொன்னா பலவீனமான பகுதி. அந்த ஹதீஸினுடைய முதலாவது பகுதி சஹி, அதாவது நிறத்தை மாற்றுங்கள். இரண்டாவது பகுதி தஈஃப், இரண்டாவது பகுதி தஈஃபான செய்தி. அப்ப எனவே இதான் அந்த ஹதீஸ் துறை சார்ந்தவர் அறிஞர்களுடைய தஹ்கீக். அதிகமான அறிஞர்கள் இந்த செய்தி தான் சொல்ல, நான் புதுசா சொல்ல இல்லை, இது ஒரு விஷயம். அப்ப எனவே இந்த ஹதீஸ் ஒன்று இருக்கிறது, ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத். இன்னொரு ஹதீஸ் வருது அபூ தாவூதுல, அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி, ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பின்னால ஒரு சமூகம் யகூனன்ன அக்வாம், எனது உம்மத்துல பின்னால ஒரு சமூகம் வரும், அவர்களுடைய யக்திபூன லுஹாஹும், அவருடைய தாடிகளுக்கு அவருடைய முடிகளுக்கு வந்து என்ன செய்வாங்கடா, அந்த கருப்பை கொண்டு நிறம் பூசுவார்கள். எப்படின்னு சொன்னா கஹவாசிலில், அதாவது பறவை இருக்கிற ஹமாம், புறா, அதனுடைய கழுத்து நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய கருப்பை போன்று, பெரும்பாலும் அந்த கருப்பு பகுதி நெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுதூர் நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய கருப்பை போன்று அவருடைய முடியெல்லாம் இருக்கும் சொல்லி வரக்கூடிய செய்தி. முதலாவது இந்த ஹதீஸ் அபூ தாவூதுல வருது. இந்த ஹதீஸ் வந்து லைஃபான ஹதீஸ் தானே. ஆனால் ஒருவேளை இப்ப ஒரு அல்பானி ரஹ்மத்துல்லாஹி, ஒரு சில அறிஞர்கள் இதை சஹீஹ்னு சொல்றாங்க, ஆனா அந்த ஹதீஸ் வந்து பலவீனமான ஹதீஸ். ஒருவேளை சஹீஹா இருந்தாலும் இந்த செய்தியினால வந்து இப்படி செய்யக்கூடியவர்கள் லா யுரிஹூன ராஹியத்துல் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய வாடை நுகர மாட்டார்கள் என்று சொல்ற இது வந்து இது ஹராம் என்ற அர்த்தத்தில் அல்ல, இது ஒரு அடையாளமாக சொல்லப்படுது. உதாரணமா வந்து பிற்காலத்துல வந்து சில மனிதர்கள் தோன்றுவார்கள், அவர்கள் சாட்சி கேட்கப்பட மாட்டார்கள், ஆனால் சாட்சி சொல்லுவார்கள், அவர்களிடத்தில் தொந்தி உள்ள நிலை வரும். அப்ப தொந்தி உள்ள நிலையில உள்ளவங்க எல்லாம் வந்து அந்த முனாஃபிக்களுக்கு அடையாளமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி அல்ல, அது ஒரு அடையாளமா சொன்னாங்க. அது மாதிரி வந்து கட்டிடம் கட்டுவதில் போட்டி போடுவார்கள், அப்ப எனவே கட்டிடம் கட்டுவது ஹராம் அல்ல, கியாமத் நாளை பத்தி சொல்லும்போது ரசூல் அப்படி அடையாளங்களை சொன்னாங்க. அப்ப எனவே இப்படித்தான் ஒரு அடையாளமா சொன்னாங்களே தவிர இது ஹராம் அல்ல. உதாரணமா வந்து ஜன்னிபு, இந்த கருப்பை இந்த வெண்ணிறத்தை மாற்றுங்கள், ஆனால் கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கன்னா, இப்ப பின்னால ஹராம் கருப்பை தவிர்த்து கொள்ளுங்க, இது ஒருவேளை சை என்று வச்சிருந்தா கூட, இந்த ரெண்டுமே சை என்று வச்சிருந்தா கூட, நீங்க கருப்பை மாற்றுங்கள், வெண்ணிறத்தை மாற்றுங்கள், ஆனா கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னா, இப்ப முதலாவது வந்து பின்னாடி உள்ளது ஹராம் நம்ம எடுத்துக்கொண்டால், முன்னாடி உள்ளது வந்து வாஜிப்னு எடுக்கணும். அவங்க சொல்றது இதான் விதி. முதலா வாஜிப் எடுத்தா பின்னுக்கு ஹராம், பின்னுக்கு ஒரு சுன்னத்துன்னா அது மக்ரூஹா ஆகிவிடும். அப்ப எனவே எப்படி பார்த்தாலும் தலை முடிக்கு மருதாணி இடுவது என்பது அது சுன்னா, அது ஒரு விஷயம். முதலாவது இந்த ஹதீஸ் எல்லாம் சொல்லி போட்டு இப்ப சட்டத்துக்கு வரும், மருதாணி இடுறது சுன்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியில ஒரு சில பழுத்த மயிர் தான் இருந்தது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் புகாரில வருது, அதாவது 20 சொச்சம் பழுத்த மயிர்கள் இருந்தது. அப்ப எனவே ரசூல் அப்படி இருந்தும் கூட என்ன செஞ்சாங்க, மருதாணி இட்டு இருக்கிறார்கள். அப்ப ஒரு சில முடிகள் வந்தா கூட மருதாணி இடலாம். அது மாதிரி ஹின்னா கத்தும் சொன்னாலும் கருப்புக்கு ஒரு வாசியான கருப்பு நெருக்கமான ஒரு சாயம் பூசுற மாதிரி ஒரு மருதாணியை போடலாம், அதை ரசூலுல்லாஹ் பாவிச்சிருக்கிறாங்க. அதாவது ஹின்னா அது மாதிரி கத்தும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, சுன்னா. இது ஒரு விஷயம். இப்ப இந்த இடத்துல கருப்பல்லாத நிறங்கள் பூசுறதுக்கு நேரடியான ஹதீஸ்ல தடைகள் வரவில்லை. வரக்கூடிய 2 ஆதாரம் பலவீனமானது. எனவே அறிஞருடைய கருத்துப்படி கருப்பு பாவிக்கலாம். உதாரணமாக சொல்றதா 3 கருத்து இருக்கிறது. மக்ரூஹ்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க, மாலிக் மதபை சார்ந்தவங்க. ஹனாபிலாக்கள் மக்ரூஹ் வெறுக்கத்தக்கதுன்னு சொன்னாங்க கருப்பு பயன்படுத்துறது. அது மாதிரி வந்து ஷாஃபியாக்கள் ஹராம்னு சொல்றாங்க.
மூன்றாவது கருத்து ஜாயிஸ். இது வந்து அஹ்னாஃபுடைய கருத்து, ஹனஃபியாக்கள் பொதுவாக சொல்லுவாங்க. ஹசன் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவங்க வந்து கருப்பு நிறம் பூசி இருக்கிறார்கள் என்பதை இமாம் தபரானி முஅஜ்ஜம்ல பதிவு செய்திருக்கிறார்கள். இஸ்னாத் சஹீஹ். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கருப்பு பூசி இருக்கிறாங்க. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் ஜாதுல் மாதுல 9 சஹாபாக்கள் கருப்பு பூசி இருக்கிறாங்க என்பதை ஜாதுல் மாதுல இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் எழுதியிருக்காங்க. அப்ப எனவே எந்த ஒரு சஹாபியும் மறுப்பு தெரிவிக்கல. இது ஒரு ஹராமாக மக்ரூஹா இருந்தா சஹாபாக்கள் செஞ்சிருப்பாங்களா? செஞ்சிருக்க மாட்டாங்க. சனதெல்லாம் சரியானதாக வந்திருக்குது. அப்ப எனவே இது செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்ப எனவே அந்த அடிப்படையில் இது ஒரு ஹராமான ஒரு விஷயமா சஹாபாக்கள் காலத்தில் இருக்க இல்லை. குறிப்பா ஹசன் ஹுசைன் அலியலானுமா அது மாதிரி ரசூலுல்லாஹ் தொட்டு வரக்கூடிய அதே லைவ் ஆகிவிட்டது. இப்ப சஹாபாக்கள் எடுத்துக்கோனா அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க, கருப்பு அடிச்சிருக்கிறாங்க, கருப்பு நிறத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க என்ற செய்தி வருது. அதே மாதிரி வந்து இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் இதை சொன்னோம். அதே மாதிரி வந்து சில அஸர்கள் வருது. சாத் பின் அபி வக்காஸ், முகீரத் பின் ஷுபா, உக்பத் பின் ஆமிர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்படி வருது. ஆனா சின்ன சின்ன பலவீனங்கள் இருந்தாலும் இதனுடைய ஒட்டுமொத்தத்தை பார்க்கும்பொழுது இதுல ஒன்று அசல் இருக்கிறது என்பதை நம்ம பார்த்துக்கொள்ளலாம். அது அல்லாம ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தி வந்து முஅஜ்ஜம் தபரானில வரக்கூடியது சரியானதுதான். அப்ப அந்த அடிப்படையில அனுமதிக்கப்பட்டது, ஆனாலும் தவிர்த்து கொள்வது நல்லது என்ற கருத்தை நம்முடைய கருத்தாக எடுத்துக்கொள்ளணும். பெண்களை பொறுத்தவரையில பெண்களுக்கு இந்த சட்டம் வராது. அவங்க வேண்டிய கலர் அவங்களோட முடிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் ஏமாற்றம் இருக்கக்கூடாது. ஒரு ஏமாற்றம், கிளவி வந்து கருப்பு நிறத்தை அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஏமாற்றம் இல்லாம தன் கணவனுக்கு அழகுக்காக வேண்டிய நிறத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதுதான் சரியான கருத்து. பெண்களுக்கு, ஆண்களுக்கு தான் இந்த தடை வரும். எனவே வந்து இந்த மாதிரி நிறங்கள் பூசின பொழுது நம்ம பார்த்துக் கொள்ளணும். தண்ணி முடிக்குள்ள போற தடுக்கக்கூடியதாக இருந்தால் அதை தவிர்த்து கொள்ளணும். மருதாணி எல்லாம் அப்படி அல்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது ஒது செய்யறதுல தண்ணி போற தடுக்கக்கூடியது அல்ல. அது மாதிரி இப்போ உள்ள சாயங்கள் நிறங்கள் டய பொறுத்தவரையில வந்து அதுவும் வந்து தண்ணி போறதுக்கு தடையாக இருக்கக்கூடியது இல்லை. எனவே அந்த அடிப்படையில் தான் இதை நம்ம பார்த்துக்கொள்ளணும்.